இன்னைக்கு சின்சான்ல இருந்து ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சின்சான ஃபேன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சின்சான பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு சயின்டிஸ்டும் கம்ப்யூட்டர்ல லைவா வானத்தையும் ஸ்பேஸையும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரெண்டு பிரைட்டான ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி பூமியை நோக்கி வேகமா வருது. அப்ப அந்த பொண்ணு சயின்டிஸ்ட் கிட்ட இது அதுவான்னு கேட்க அவரும் அதுவா தான் இருக்கும், ஆனா இது கண்டிப்பா உலகத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாரு. அங்க சீனை கட் பண்ணா நம்ம தலைவரோட என்ட்ரி. சின்சான் மாசா வெளியே வரான், ஆனா பையன் வேலையை காமிச்சிட்டான். மிக்ஸியும் அதை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு சின்சான்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம தலைவன் கொடுக்க மாட்டேன்னு எஸ்கேப் ஆகிடுறான். அப்ப எதிர்க்க சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. சின்சானும் போச்சானோட ஸ்கேட்டிங் சைக்கிள் எடுத்து எஸ்கேப் ஆகிடுறான். மிக்ஸியும் ஸ்கேட் போர்டு சைக்கிள்னு எல்லாத்தையும் வச்சு பயங்கரமா ஸ்டண்ட்லாம் பண்ணி சின்சானை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் உள்ள கூட்டிட்டு போய் இன்னைக்கு பண்ண சேட்டைக்கெல்லாம் பனிஷ்மெண்டா அவனோட ரூமை க்ளீன் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சின்சான ஹீமாவாரியும் பொம்மையை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹாரியை காட்டுறாங்க. ஹாரியை பார்த்தா காவாக்குச்சி கூட இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் ஜூஸ் குடிக்கலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பின்னாடி ஒரு பையனை 3 ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் நீ ஒரு தோத்தாங்கோலின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டு சொல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் பேரு மிட்சுரு. ஹாரி அவனுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ண பாக்குறாரு. பட் அவன் கையை தட்டி விட்டு அங்க இருந்து போயிடுறான். போயிட்டு அவன் போன்ல ஒரு ஹீரோயின் பொண்ணோட போட்டோவை பார்த்து வெக்கப்பட்டு இருக்கான். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்ற நியூஸை பார்த்து டென்ஷன் ஆகி கத்துறான். அந்த நேரத்துல போலீஸ்கார் வேற அந்த பக்கம் வந்து ஒரு திருட்டு பையன் தப்பிச்சு போயிட்டான். அவன் பார்க்கவே ஒரு கண்ணாடி போட்டு வித்தியாசமா ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அதை கேட்ட எல்லாரும் இவன் தானே திருடன்ற மாதிரி கிளப்பி விட ஆரம்பிச்சு போலீஸும் இவனாதான் இருப்பானோன்னு இவனை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவனும் நான் திருட இல்லைன்னு கத்திட்டே ஓடி கடைசியில ஹாரி இருக்கிற ஜூஸ் கடை முன்னாடி வந்து விழுந்துட்டான். நம்ம ஹாரியும் அட இந்த பையனோட பாவம் பார்த்து எழுப்பு பாக்குறாரு. ஆனா அவன் ஹாரியை தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு முட்டு சந்தில போய் மாட்டிக்கிறான். அப்ப போலீஸை சுத்தி வளைச்சிடுறாங்க. இவனும் எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிடலான்னு பக்கத்துல இருக்கிற கம்பியில ஏற பாக்குறான். அந்த நேரத்துல கரெக்டா அந்த வானத்துல இருந்து வந்த 2 லைட்ல ஒரு வயலட் பிளாக் லைட் மட்டும் இவன் மேல விழுந்துருது. இன்னொரு கிரீன் கலர் லைட் சின்சான் மேல போய் விழுந்துருது. ரெண்டு பேருக்குமே ஏதோ சக்தி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. கிட்டத்தட்ட சூப்பர் ஹியூமன் மாதிரி ரெண்டு பேரும் மாறிடுறாங்க. இந்த பக்கம் இந்த பையனை பார்த்தா போலீஸ்காரங்க எல்லாம் ஏர்லயே பறக்க விட்டு அடிச்சு போட்டுடுறான். நம்ம சின்சானை பார்த்தா அவன் பொம்மை எல்லாத்தையும் பறக்க விட்டு விளையாடிட்டு இருக்கான். இந்த பிளாக் வயலட் கலர் லைட் ஒரு கெட்ட சக்தி மாதிரி. அது யார் மேல விழுதோ அவங்க தன்னோட பவரை கெட்ட விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கிரீன் ஒயிட் லைட் விழுந்தா அப்படியே ஆப்போசிட் நல்ல சக்தி. அதாவது இப்ப நம்ம சின்சான் தான் அது. இப்ப அடுத்த நாள் ஆயிடுது. மிக்ஸருவை பார்த்தா அவன் லவ் பண்ண பொண்ணும் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறவனும் சந்தோஷமா இருக்க விடக்கூடாதுன்னு அந்த பையனோட காரை இவன் பவரை யூஸ் பண்ணி உடைச்சு போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். இந்த பக்கம் சின்சான் ஸ்கூல்ல பார்த்தா ஸ்போர்ட்ஸ் டே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சின்சானை பார்த்தா தன்னாரியாமலே அவனோட அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லா கேம்லயும் சின்சானும் அவன் டீமும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் கவனிக்கிறதாலும் ஸ்டார்டிங் சீன்ல வந்த சயின்டிஸ்டும் ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணும் கண்டுபிடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹாரிக்கும் மிக்ஸிக்கும் சின்சான் எல்லா கேம்லயும் ஜெயிக்கிறத பார்த்து செம சந்தோஷம். அதனால வீட்டுல வேற லெவல்ல ஸ்பெஷலா சமையல்லாம் செஞ்சுட்டு சாப்பிடலாம்னு பார்க்கும்போது சயின்டிஸ்டும் அந்த பொண்ணும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. மிக்ஸியும் கடுப்பாயிடுறாங்க. யாரா நீங்க எப்படி பர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள வரலாம்னு கத்துறாங்க. அதுக்கு அவங்க கோவப்பட வேணாம், நாங்க எல்லாத்தையும் விளக்கமா சொல்றோம், நாங்க ஐஇசிசி சைட்டாமா பிரான்ச்ல இருந்து வரோம்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹாரியை பார்த்தா நான் தான் ஃபுட்டாபா கார்ப்பரேஷனோட மேனேஜர் ஹாரி நொஹாரான்னு அவரும் ஒரு கார்டு எடுத்து காட்டுறாரு. உடனே சின்சான் முன்னாடி வந்து நான் தான் இப்ப காசுகாப்பை டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட தலைவன் சின்சான் நொஹாரான்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கார்டு எடுத்து காட்டுறான். இது எல்லாத்தையும் கேட்டு மிக்ஸி கடுப்பாயிட்டு நீங்க போட்டி போட்டு அறிமுகப்படுத்திட்டதெல்லாம் போதும், இந்த ஐஇசிசினா என்னதுன்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவங்க நாங்க உலகத்துல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கு, அவங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்களோட பவர்ஸை தப்பா யூஸ் பண்ணாம பார்த்துப்போன்னு சொல்றாங்க. அப்புறம் விஷயத்துக்கு வருவோம்னு சயின்டிஸ்ட் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுமார் 40 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்ல கிடைச்ச ஒரு பழங்காலத்து டாக்குமெண்ட்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாஸ்ட்ராடாமஸ்க்கு பக்கத்து டவுன்ல வாழ்ந்த நிசராடாமஸ்ன்ற ஒரு தீர்க்கதரிசி 2023 வருஷத்துல வானத்துல இருந்து 2 லைட் வரும்னு, அதுல ஒன்னு கிரீன் ஒயிட் லைட்டாவும் இன்னொரு பிளாக் லைட்டாவும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பிளாக் லைட்டுக்கு சக்தி ஜாஸ்தி, ரொம்ப தீய சக்தியா இருக்கும். பிளாக் லைட் யார் மேல விழுதோ அவங்க ரொம்ப கெட்டவங்களா மாறி பூமியை அழிக்க பார்ப்பாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த பொண்ணு நேத்து நைட் அந்த 2 லைட்டும் பூமியில விழுந்ததை நாங்க ரெக்கார்ட் பண்ணோம், அதுல ஒயிட் லைட் உங்க பையன் மேல விழுந்திருக்குன்னு கையை காட்டி சொல்றாங்க. பிளாக்
அங்க பார்த்தா குட்டி மிட்சுரு டிவி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஷின்சான் அவன் கிட்ட போயிட்டு நீ ஏன் தனியா இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு அவன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஷின்சானோட பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்க அவங்க எல்லாம் ஆபீஸ்ல பிஸியா இருப்பாங்க, என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சோகமா சொல்றான். அப்ப ஷின்சான் அங்க இருக்கிற சாக்லேட் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கவான்னு கேக்குறான். மிட்சுருவும் எடுத்துக்கோன்னு சொல்றான். ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சடனா மிட்சுருவோட ஸ்கூல் வந்துருது. மிட்சுரு மட்டும் ஸ்கூல்ல தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஷின்சான் ஏன் இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல, என் கூட யாரும் விளையாட மாட்டாங்க, நான் ஒரு தோத்தாங்கோலின்னு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஷின்சான் அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திருப்பி சடனா எல்லாம் மாறுது. மிட்சுரு கொஞ்சம் வளர்ந்துட்டான். அங்க இருந்த பசங்க 3 பேர் அவனை அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஷின்சான் அவங்க கிட்ட இருந்து அவனை எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷமா அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாவே மாறிடுறாங்க. இப்ப திருப்பி டைம் மாறி மிட்சுரு இன்னும் கொஞ்சம் பெருசாகி அவன் வீட்ல இருந்து கோவமா வெளியே வரான். ஷின்சான் எப்படிடா நீ மட்டும் டக்கு டக்குன்னு வளரன்னு கேக்குறான். அப்புறம் ஏன் சோகமா இருக்குன்னு கேட்டதுக்கு எங்க அம்மா அப்பாக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, இனிமேல் எனக்கு யாருமே இல்ல, வாழ்க்கை பூரா தனியா இருக்கணும்னு சோகமா சொல்றான். அதுக்கு ஷின்சான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் கூட நான் இருக்கேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்றான். அந்த நேரத்துல அந்த 3 பசங்க திருப்பி அங்க வந்து அவங்களை அடிக்க பாக்குறாங்க. இந்த டைம் இவங்களும் வளர்ந்ததால ஷின்சான் மிட்சுருவால சமாளிக்க முடியல. ஷின்சான் அவங்க முகத்துல கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி பாக்குறான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. இவங்க 2 பேரையும் அவனுங்க போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீமாவாரிக்கு டக்குன்னு என்னமோ தோணி அவளோட பவரை யூஸ் பண்ணி உள்ள நடக்கிறது எல்லாத்தையும் வெளியே காமிச்சுக்கிட்டு இருப்பா. ஷின்சான் அடி வாங்குறத ஹாரியும் மிட்ஸையும் பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப ஷின்சானை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஹாரி அவரோட பல மாசம் துவைக்காத சாக்ஸை எடுத்து உள்ள தூக்கி போடுறாரு. என் ஃப்ரெண்டை நான் காப்பாத்துறேன்னு அந்த சாக்ஸை எடுத்து ஷின்சானும் மிட்சுருவும் அந்த பசங்க மூக்கிலேயே வச்சு அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த மான்ஸ்டர் ஷின்சானை வெளியே போட்டுட்டு அதுவும் அப்படியே சுருங்கி அந்த கெட்ட சக்தி மிட்சுருவை விட்டு போயிடும். கடைசியில நம்ம ஹாரியோட சாக்ஸ் தான் உலகத்தை காப்பாத்த முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. எல்லாரும் ஹாரியோட சாக்ஸை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மிட்சுருவை பார்த்தா அவனும் பழைய நிலைமைக்கு வந்து நல்லவன் ஆயிடுறான். ஆனா அவனுக்கு நடந்தது எதுவுமே சரியா ஞாபகம் இல்ல. எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறான். ஆனா ஷின்சானை மட்டும் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஷின்சான் அவன் கூட சந்தோஷமா விளையாடினது, ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தது, அவனுக்கு சப்போர்ட் பண்ணது, அவனுக்காக சண்டை போட்டதெல்லாம் மட்டும் நிஜமாவே நடந்த மாதிரி ஞாபகம் இருக்கும். ஷின்சானை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு அவனை கட்டி பிடிச்சு ரொம்ப நன்றி ஷின்சான்னு சொல்றான். நம்ம ஷின்சானை என்ன பொண்ணுங்க மட்டும் தான் கட்டி பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆளை விடுற சாமின்னு கதறிட்டு இருக்கான். ஆனா மிட்சுரு ஷின்சானை விடுறதா இல்ல. மிட்சுரு ஒரிஜினலா பார்த்தா நல்லவன் தான். ஆனா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து நடந்த விஷயங்கள் அப்புறம் அந்த கெட்ட சக்தியால பாதிக்கப்பட்டதால தான் அப்படிலாம் நடந்திருப்பான். சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பவர்ஃபுல்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கெட்ட சயின்டிஸ்ட் இதெல்லாம் இன்னும் முடியல, நான் திரும்பியும் வந்து இந்த உலகத்தை கைப்பற்றுவேன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல போறான். ஆனா நம்ம சயின்டிஸ்ட் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, இப்ப பாருங்க அவன் திருப்பி சொதப்ப போறான்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி கீழே விழுந்துருச்சு. சொன்ன மாதிரியே சொதப்பிட்டானா சரி அவன் அப்புறமா காப்பாத்தலாம்னு சொல்றாரு. அப்ப நம்ம மிட்சுருக்கும் ஷின்சானுக்கும் வேற பசிக்க ஆரம்பிக்குது. மிட்சுருவை எல்லாரும் சேர்ந்து மோட்டிவேட் பண்றாங்க, நீ வாழ்க்கையில முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிப்பேன்னு. அப்புறம் ஹாரியும் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ முயற்சி பண்ண மிட்சுரு, நீயும் அதனால கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன்னு ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றாரு. மிட்சுருவும் ரொம்ப நன்றின்னு சொல்றான். அப்ப ஷின்சான் நைனா வேற லெவல்ல சொன்னீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்க பேண்ட்டை தான் காணும்னு சொல்லி கலாச்சிட்டு இருப்பான். அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போய் சந்தோஷமா சூஷி சாப்பிடுற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க.